ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அந்த 12 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாய் ரைடுக்கு ஒரு கிளம்புறதுக்காக ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 12 மினிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னால் ஒரு ரைடு அது வந்து லைக் 10 o'clock வந்தோம், ரீச் ஆனோம் இங்கே இந்த இடத்துக்கு. மோர் தென் 2.5 hours வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் உள்ளே போகிறதுக்கே அலோவ் பண்ணாங்க. பார்க்கலாம் ரைடுக்கு வந்து சொல்லிட்டோம்னா ஜாய் ரைடு அப்படின்னு தான். ஸோ 10:30 வந்து புக்கிங் டைம். இப்போ வந்து 12:43, ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகப்போகுது. லஞ்ச் டைமே வரப்போகுது. இதில் எங்கேருந்தியா சந்தோஷம் வரப்போகுது. அதில் பேர் வேறு ஜாய் ரைடுன்னு வேறு வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 9-10க்குலாம் வந்து வெதர் வேறு மாதிரி இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வெயில் அடிக்குது. அவங்களே வந்து தப்பு சொல்ல முடியாது. வெதர் கண்டிஷன்னால கூட டைம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் கரெக்டான டைமில் கிடைக்கலனா அதில் இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போய் வெறுப்பு தான் வரும். அதுக்கு இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் போய் தான் அந்த இடத்துக்கு போகணுமா. ஃப்ளைட்லாம் நிற்கல போல, ஒன்லி சாப்பர் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து போகிறோம். எவ்வளோ தூரம்? ரொம்ப லாங் போகணுமோ. போகுதுன்னே தெரியல. இங்கே ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு மியூசியம் இருக்குது பக்கத்தில். அதுக்கு போய் பார்த்துருப்பலாம். சாப்பிட்டுட்டு மியூசியம் பார்த்துட்டு இங்கே தான் இறங்கணுமா? ஆக்சுவலாக நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு சாப்பர் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக சாப்பரில் போகிறது. எங்கே வந்து லேண்ட் ஆகும்னு தெரியல. கொழும்பு சிட்டியை வந்து சுற்றுமா இல்லை வந்து கடலில் சுற்றுமா? சாப்பர் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போய் ரைட் பண்ணலான்னு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த பிளேஸ்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ் காய்ஸ், ஃபைனலி 2 months வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் இன்றைக்கி தான் அந்த ரைடு போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. எதிர்பாராமல் விதமாக கொழும்பு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து சர்ச் பண்ணதில் இந்த ஜாய் ரைடு அப்படின்றத சாப்பர் ரைடு வந்து எனக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஓகே, ரைடு இன்றைக்கி வந்துட்டோம். ஆனால் வந்து இந்த ரைடு புக் பண்ணணுன்னா வந்து ப்ரீவியஸ் ஒரு 1 week முன்னாடியாச்சும் நாங்கள் புக் பண்ணால் தான் அந்த ரைடு வந்து பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாவ், இங்கேருந்து பேர்டு வியூவில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. லைக் வந்து பக்கத்துலேயே வந்து ஏர்க்ராஃப்ட் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா அது தெரியுமா இல்லையான்னு தெரில. ப்ளஸ் வந்து இது ஒரு மெட்ரோ சிட்டி தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்குது.
ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலோட அந்த எல்லை வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து அங்கே வரைக்கும் போயிட்டு எகெயின் வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த ரைடு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பரில் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. பட் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணி இந்த ரைடு வந்திருக்கேன். ஸோ கடலோட அழகை பார்த்தீங்களா இங்கேருந்து பார்க்குறதுக்கு பேர்டு வியூவில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி ஃபேஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவர் நாங்கள் போனோம் இல்லையா, அந்த இடம்லாம் சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா கடலோட ஓரத்தில். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே. ப்ளஸ் வந்து இந்த சிட்டி பார்த்தீங்களா எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க போல இருக்குது. எல்லாமே பக்கத்தில் பில்டிங்காக இருக்குது. ஓகே, எல்லாமே நைஸாக இருக்குது. தென் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மாமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இங்கே கேமரா ஐயோ. சரி, ஓகே, நம்ம இந்த ரைடை என்ஜாய் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து நான் எந்த பிளானுமே பண்ணல ஆக்சுவலாக. இது வந்து தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த ரைடு தான் நம்ம இந்த லவினா ஹோட்டல் வந்து புக் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து நியர்பை என்ன ஹோட்டல் இருக்குன்னு தான் செக் பண்ணேன். அப்போ தான் அந்த இடம் வந்து தெரிஞ்சுது எனக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அங்கிள் இருக்கார். அவரோட வீட்டுக்கு போய் தங்கலாம்னு தான் ஐடியா. பட் அவரை காண்டாக்ட் பண்ணேன். அவர் ஃபோன் அட்டன் பண்ணல, ரொம்ப பிஸியாக இருந்தார். வேறு வழி இல்லாமல் ஹோட்டல் புக் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இல்லைனா அதை வந்து தவிர்த்திருப்பேன். ஸோ இந்த ரைடுனால் சில பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா லைக் ஃப்ளைட்டில் போகும்போது சைட் வியூவில் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி மேலேருந்து டவுன் வியூவில் வந்து நான் பார்த்ததில்ல. லைக் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன்னா சேமஸ் ஃப்ளைட்டோட வியூ என்ன தெரியுமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். லைக் இப்போ நான் ஃப்ரண்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த சாப்பர் வந்து நானே ரைட் பண்ணால் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து எகெயின் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் லேண்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டி இங்கேருந்து பார்க்க ரொம்ப, நான் நினச்சேன் கொழும்பு சிட்டி வந்து ரொம்ப சின்ன இடம் தான் போல் அப்படின்னு நினச்சேன். பட்டு சிட்டிலேருந்து ஒரு மோர் தேன் 15 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். அங்கே தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது. இங்கேருந்து ஹைட்டில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வீடு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனான ஏரியாவாக இப்போ மாறிடுச்சு. லைக் முன்னாடி இப்படி இருந்துச்சான்னு தெரில. பட் இப்போ வந்து ரொம்ப அதிக பாப்புலேஷன் ஆகிடுச்சு போல் இருக்குது. அண்ட் அகெயின் வந்து நம்ம போயிட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ பைலட் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. தென் வந்து இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போது விளாக் பண்ணுறதுக்காக வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருக்க மாதிரியே ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஆக்சுவலாக அது வந்து இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் வழியாக. ஸோ அதை போட்டு பேசவும் இவர் என்னடா இவன் நான் பேசுகிறது இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தாரு. சரி, ஓகே. ஏன்னா வந்து இப்போது எதனா இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டை டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் பண்ணுறோன்னா வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. லைக் சேமஸ் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு இவர் யோசிச்சிருப்பார் போல இருக்குது, என்னன்னு தெரியல. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப அழகான தீவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவிச்சிருக்காங்க. நம்பர் 1 பிளேஸில் வந்து இப்போ இலங்கை தான் இருக்குது ரொம்ப அழகான தீவில். அந்த ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த ஹைட்டில் வந்துட்டு இந்த வியூ பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது ஒரு மெட்ரோ சிட்டியே இவ்வளோ க்ரீனரியாக அழகாக இருக்கும்போது இதே வில்லேஜ் சைடும் இல்லை வேறு எங்கேனா போனால் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் வந்து உங்களுக்கு அந்த லேண்ட் பண்ணுற அந்த பாத் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போய் லேண்ட் ஆக போகிறோம். அது வரைக்கும் அந்த எவ்ரி ஈச் அண்ட் செகண்டும் நான் வந்து இந்த ஹைட்டான வியூவிலேருந்து என்னெல்லாம் தெரியுதோ பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். லைக் இதில் ஒரு சின்ன ஒரு டிசைர் இருக்குது. நானும் இந்த மாதிரி சாப்பர் டிரைவர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன். லைக்கு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஜாலியான ஒர்க்காக இருக்குது இவர் பண்ணுறது. என்ன சொல்கிறதுனா ஒரு 4 பேர் வர்றாங்க, ஏற்றுறாரு, ரைட் பண்ணுறாரு, 5 மினிட்ஸ் மேலே போகிறாரு, மறுபடியும் கீழே வந்து இறக்குறாரு. இது அவரோட ஃபுல் ஒர்க்கு.
சும்மா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்குது. லைட்டாக வாயில் பபுள் கம் போட்டு அதை அப்படியே மென்னுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே போகிறாரு, 5 மினிட்ஸ் கீழே வர்றாரு. எகைன் இன்னொரு ரைடு வருது. லைக் மார்னிங்லேருந்து ஒரு லைக் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணார்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு எப்படியும் ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு 20-25 ரைடு போயிட்டு வருவார் போல இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்ம செய்கிற வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி செய்வோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர ஒர்க்கை வந்து ரொம்ப ரசித்து பண்ணிகிட்ருக்கார் போல இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க பைலட்டு என் வந்து லேண்ட் ஆக போகுது. ஓகே, கிட்ட வந்துட்டோம். ப்ளஸ் வந்து அங்கே சின்னதாக ஒரு ஒயிட் பில்டிங் தெரியுது இல்லையா, அது பக்கத்தில் தான் முன்னாடியே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதே இடத்துல தான் நம்மளே ஸ்டாப் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டால் ஒர்த்து தான். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரைடர்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக வர்றாங்க பாருங்கள். சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டு. ஏன்னா அந்த வயசான தாத்தா வந்து இதான் ஃபஸ்ட்டு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு போல இருக்குது. அவரோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அண்டு வந்து நமக்கு பின்னாடி உட்காந்த ஒரு பிரதர் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளோட யூடியூப்பில் ஒரு நியூ சப்ஸ்கிரைபர். அண்ட் இந்த வீடியோ வந்து இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 month ஆகிடுச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணி. இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அவர் அந்த வீடியோ பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து அவர் என்ஜாய் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரைடு முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்ம கொடுத்த மணிக்கு ஒர்த்து தான். சொல்லப்போனால் அந்த மாதிரி சாப்பர் ரைட்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பண்ண முடியுமா இல்லையானே தெரில. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏர்க்ராஃப்ட் மியூசியம் ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம் நாம். லைக் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா. ஆனால் எதுவும் பிடிக்காதுன்னு சொல்கிறது, அதாவது பண்ணால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. எப்படியே ரைடு முடிச்சுட்டு வந்துட்டோம். ப்ளஸ் வந்து நம்ம கூட ரைட் பண்ண ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப் சேனல் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம்னா, எப்படி சொல்கிறதுனா, ஒரு மோர் தென் 3 hours வெயிட் பண்ணியிருக்கோம். செம்ம கடுப்பாயிடுச்சு. பட் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்து தான் அப்படின்னு தோணுது. அண்டு ஒன் மோர் திங், நம்ம கூட ரைடு வந்தவருக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் சொல்லியிருக்கோம். அவரும் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோ இதுக்கு அடுத்து இதை விட பயங்கரமாக போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வரும்போது ஒரு டூர் மாதிரி போகுது. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதில்ல, அதுவும் நடக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வேற ஒரு மொழியிலேருந்து கிடச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னா, எல்லா மொழியிலையும் டப்பிங் பண்ணும் இல்லையா. ஸோ அவர் இந்த மாதிரி பர்சன்ஸ் லாங்குவேஜ்லேயும் வந்து மீன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அவங்களுக்கு புரியணும் இல்லையா. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃப்யூச்சரில் இது பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்லையா, மியூசியம் ஓப்பன் தான் கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. பட் அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ இங்கிலீஷில் தான் பேசணும். அவங்க க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வருவோம்னான்னு தெரில, பார்ப்போம்.